தப்பித்தவரை கூட பெற்றோருடைய சாபத்தை ஒரு துளி வார்த்தையால், ஒரு சொல்லால் கூட பெற்றுவிட வேண்டாம். நாசமா போகட்டும் என்பது சர்வசாதாரணமாக இருக்கலாம் நமக்கெல்லாம். ஆனால் போய் விடுவோம் சகோதரர்களே, சாதாரணமான விஷயம் உண்டு அல்ல அது. அவர்கள் வாய் திறந்து அவர்கள் ஒரு சாபத்தை விடுவார்களாக இருந்தால், அவர்கள் நமக்கு எதிராக ஒரு பிரார்த்தனை செய்து விடுவார்களாக இருந்தால், அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது. அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளுகின்ற பிரார்த்தனைகள் அது மிக பிரதானமான பிரார்த்தனை என்பதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடுத்த மனிதர்களுக்கு கெடுதி தரும் வகையிலே, அடுத்த மனிதர்களுக்கு நம்மில் உரிமை இல்லாத ஒரு விடயத்திலே, அவர் நமக்கு அநியாயமும் செஞ்சில்ல, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையிலே அந்த மனிதருடைய விடயத்திலே நாங்கள் ஏதாவது தவறான பிரார்த்தனைகளை செய்வோமாக இருந்தால் அதெல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் சகோதரர்களே. ஆனால் ஜுரைஜ் என்று ஒரு மனிதருடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எதை கற்றுத் தந்தார்கள் தெரியுமா? ஒரு தாய் காரணமே இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வாளாக என்ற சவிப்பாளாக இருந்தால் அந்த சாபம் கூட ஏற்றுக்கொள்ளப்படும் சகோதரர்களே. சாதாரண விடயம் உண்டல்ல. நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த உறவை கவனமாக பேணி பாதுகாத்துக் கொள்வோம்.